சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை 671 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இரும்பு மேம்பாலத்தை பொறுத்தவரை உலகில் முதன்முறையாக தரைக்கு அடியில் மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிற போது அதற்கு மேல் ஒரு மேம்பாலம் அமைப்பது என்பது இங்கே முதன்முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒன்று. ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பணிகளை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கியும் வைத்தார், அடிக்கடி ஆய்வுகளையும் மேற்கொண்டார். வருகிற ஜூன் மாதத்தில் அந்த மேம்பாலம் சென்னை மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டை தரவிருக்கிறது. அதேபோல் வேளச்சேரியிலிருந்து நம்முடைய ஹால்டாவிலிருந்து குருநானக் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு 290 கோடி மதிப்பீட்டில் இன்னொரு மேம்பாலத்திற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கடந்து சென்னைக்கான குடிநீர் ஆதாரமாய் கேளம்பாக்கம் பகுதியில் கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு 350 கோடி மதிப்பீட்டில் 2 டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஏரியை நீர்நிலையை முதல்வர் அவர்கள் உருவாக்க திட்டமிட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோழவரம் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரப்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகள் எல்லாம் 400 வருடங்களுக்கு முன்னால் 1000 வருடங்களுக்கு முன்னால் ராஜராஜனால் கட்டப்பட்டது என்று பழைய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டவைகள் என்று இன்றைக்கு வரலாறு சொல்லுகிறது. இவ்வளவு ஆண்டு காலத்திற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒரு புதிய நீர்நிலை சென்னைக்கான குடிநீர் ஆதாரமாய் இன்றைக்கு அங்கே அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி சென்னையை பொறுத்தவரை தொல்காப்பியர் பூங்கா 44 கோடியில், 80 கோடியில் வள்ளுவர் கோட்டம், 33 கோடியில் விக்டோரியா ஹால், 671 கோடியில் 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரையிலான மேம்பாலம், 290 கோடியில் ஆல்டா முதல் குருநானக் வரையிலான மேம்பாலம், ஏற்கனவே நம்முடைய சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ராஜீவ்காந்தி சாலை அந்த மத்திய கைலாஷ் அருகே ஒரு எல் வடிவ மேம்பாலம் 60 கோடியில் கட்டி அதையும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இவைகளை கடந்து சைதாப்பேட்டையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ அடையாளமாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 500 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இன்றைக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ பயன் பெறுகிற ஒரு மகத்தான மருத்துவமனை. அதே வளாகத்தில் இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை பயன்பாடு. அதே வளாகத்தில் ஒரு 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையின் ஒட்டுமொத்த அடையாளத்தையும் மாற்றுகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். அந்த பணிகளில் மகத்தானது, மிக சிறப்பானது இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் அமையவிருக்கிற சுற்றுச்சூழல் பூங்கா. நான் மீண்டும் அறிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1974 ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் 200 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த குதிரை பந்தயத்தை நிறுத்துவதென்று முடிவெடுத்து அதன் நினைவாக இன்றைக்கு அண்ணா மேம்பாலம் அருகே ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பி அது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு 250 ஆண்டு கால குதிரை பந்தயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து குதிரை மைதானம் இருந்தால்தானே நீங்கள் குதிரை பந்தயம் நடத்துவீர்கள் என்று இன்றைக்கு இந்த மைதானத்தையே அரசு எடுத்து இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. இது மாநகர மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன்.